गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பீர்க்கங்காய் வச்சு சூப்பரா ஒரு பஜ்ஜி பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காயை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மழைக்கு சூப்பரா சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி தோலை மட்டும் லைட்டா பீல் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்க போறோம். தோல் எல்லாத்தையும் சீவியாச்சு. இது அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே அழகா கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ பஜ்ஜி பண்றதுக்கு மாவு கரைக்க போறோம். நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஜஸ்ட் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போறோம். அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக. ஸோ அரிசி மாவு கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு வேணுங்கிற அளவு காரப்பொடி, கொஞ்சம் இந்த பஜ்ஜிக்கு காரம் தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும். இது குட்டி டீஸ்பூன், அதனால டேபிள்ல வைக்கிற ஸ்பூன், அதனால கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பெருங்காயம். எண்ணெய் பலகாரம்லாம் பண்ணும் பொழுது பெருங்காயம் நம்ம கொஞ்சம் தூக்கலா போட்டுட்டோம் அப்படின்னா ஜீரணத்துக்கு நல்லது. பெருங்காயம், அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு சால்ட், சால்ட் டு டேஸ்ட். நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம்னா, இன்னும் ஒரே ஒரு டிப் என்னன்னா, தோசை மாவு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த தோசை மாவை கொஞ்சமா ஒரே ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். அதுல புளிப்பு இருக்குங்கிறதுனால நம்ம இதுல போட்டு கரைச்சி பஜ்ஜி பண்ணும் பொழுது நல்லா உப்பி வரும். இது ஒரு சின்ன டிப்பு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவாளுக்காக இப்போ இதை நல்லா கரைச்சிக்க போறோம். நான் இப்போ அந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்கிறதுனால இந்த தோசை மாவு பாத்திரத்துக்கே மாற்றின்ட்டேன் மாவு எல்லாத்தையும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா பஜ்ஜி போட வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா கையால் இப்படி அடித்து கலக்கிக்கணும். அப்போ தான் பஜ்ஜி உப்பிண்டு வரும், அதே சமயம் மொறு மொறுன்னு வரும், கட்டி இல்லாமல். இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். ஆல்ரெடி நான் பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். காயட்டும், நான் போட்டு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ மாவில் இந்த மாதிரி பீர்க்கங்காயை எடுத்து போட்டுக்கிறேன். இன்கேஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 பீஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இது குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மாவை வழிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட வேண்டியதுதான். இந்த மாதிரி முக்கிட்டு மாவை இப்படி ஓரத்தில் வழித்து நம்ம நார்மல் பஜ்ஜி மாதிரி தான், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன ஒரு இதுன்னா, இதில் நீர் காய்ங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தண்ணியில் எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறங்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும். மித்தபடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு, வெந்துன்னு இருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌன், நல்லா கொஞ்சம் வெந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் ஆற வரைக்கும் இது பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதான். வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக வாழைக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காக தான் இந்த ரெசிபி. அவ்வளோதான், இது நல்லா வெந்துருச்சு.
நான் சொன்னேன் பாருங்க, இதில் நீர் காய்ங்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த தண்ணி இறங்கும் பொழுது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் பபிள்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், சத்தம் கேட்கும். பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பண்ணினோம் அப்படின்னா சூப்பராக ஆகிடும். இது நல்லா இப்போ வெந்திருக்கு. நான் ஆயில் பேப்பரை ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்படியே இதை எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தா தெரியும், ஏன்னா நம்ம தோசை மாவு போட்டோங்கிறதுனால உப்பலாகவும் இருக்கும், அதே சமயம் மொறு மொறுன்னு இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே இதே மாதிரியே போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சூப்பர் டேஸ்டி பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி. ரொம்பவே சிம்பிள். இந்த மழைக்கு சூடாக வெளியில் எங்கேயும் போகாமல் நம்ம நம்மளே ஹோம்மேடாக இது செஞ்சு பார்க்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு சட்னி வேணும்னு இல்லை, சாஸ் இருந்ததுன்னா கூட தொட்டிக்கலாம், வெறுமனே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.